மத்தியானம் இப்போ பொலிச்சு என்னை கூப்பிட்டது என்னென்னா அவன் ஃபோன் செக் பண்ணணும்னு கூப்பிட்டு இப்போ எங்களுக்கு அவருடைய ஒரு சந்தேகம் இல்லை, பிள்ளையும் அப்படி போகிற ஆளும் இல்லை. இல்லை இப்போ வெளிக்கிட்டுது என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்கு வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூம் போய் உட்காந்து பார்த்தேன். ஆள் தேடி சுற்றி தேடி பார்த்தேன். நாளை காணையில் அப்படி இந்த மாமாக்களுக்கு போன எடுத்தேன். அவர் காண இல்லை. நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பின்னேரம் திருப்பி சொல்லுவேன். என் ஒய்ஃபை இரவுலேருந்து காண இல்லை. என்னென்னா நான் படுக்கும்போது நித்திரையாக கிடக்கும்போது அங்கே போயிட்டான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 11 மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு வந்து எழும்பேக்கான். இப்போ எழுப்ப வேண்டியதானே தான் ஆளை காணையில். வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போய் உட்காந்து பார்த்தேன். ஆள் தேடி சுற்றி தேடி பார்த்தேன். ஆளை காணையில் அப்படி இந்த மாமாக்களுக்கு போன எடுத்தேன். ஒரு 11-3 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு பிறகு மாமாக்கள் சொன்னீங்க தம்பி இல்லை அவள் வேற இல்லைன்னு சொல்லினா. பிறகு இப்போ இந்த மச்சாளுக்கு போன எடுத்தேன். மச்சாளுக்கு எடுக்கும்போது மச்சாளும் சொன்னால் இல்லைன்னு வேற இல்லைன்னு சொன்னான். அதாவது வந்த இது தண்ணினா போது சேர்ந்து மாமியாக்களும் மச்சாளாக்களும் ஓடி வந்தவையால் பார்க்குறாங்க. கால் தடம் கிடக்கும். இப்போ வழியில் போகணுன்னா கால் தடம் இருக்குது. அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கலை. கால் தடம் இருக்குது அதுக்கெல்லாம் யோசிக்கலை. அவள் காணையில்லைன்னா தேடினாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. கால் தடத்தை பார்த்தா நாங்கள் பிடிச்சிருப்போம். அவளுக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நிற்கிறோம். நான் நார்வல் மேற்கில் கல்யாணம் கட்டி இருக்கிறேன். இது நார்வல் மேற்கில் கல்யாணம் கட்டி இருக்கிறேன். இந்த வீடு அங்கே இருக்குது. இது மாமின் வீடு. இதுக்கு முதல் நாள் வந்து மாமாவுக்கு வருத்தம் வந்தது. மாமாவுக்கு வருத்தம் வந்து இவர் இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே 1 மணி போல் வந்து 12 மணி போல் வந்து வேற கூட்டிக் கொண்டு அங்கே போனாங்க. முதல் நான் நடந்த சொல்கிறேன். அங்கே கூட்டிக் கொண்டு போன பிறகு ஒரு 2 மணி இருக்குது. நாங்கள் வீட்டை போய் படுக்கும்போது நித்திரை வந்துட்டா. அப்போ நான் நித்திரை இல்லை. என்னென்னா 2 மணி பிறகு நான் நித்திரை விட மாட்டேன். அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது நித்திரை வந்த பிறகு ஒரு சத்தம் சொன்னால் இப்படி சொன்னேன், என்ன வீடு நான் போகிறேன்னு. இப்போ என்னடியான்னு ஃபோன் எடுத்து எழுப்பி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு படுத்திருந்தா. அப்புறம் அடுத்த நாள் விடிய ஒரு 7வது மாதிரி தான் இருந்து பிறகு நான் எலும்பினோட இந்த விசாரில் அவன் எலும்பி வீடு கூட்டினவா. நான் உடுப்பு துவச்சி தண்டி அவளோட இருந்து சமைச்சான். கிச்சனுக்கு இருந்து சமைச்சு போட்டு மத்தியானம் சாப்பிட்டு போட்டு நித்திர வந்தாங்க. பிறகு பின்னேரம் எலும்பி மாமா வீட்டை வந்து அப்படியே மாமி வீட்டை போனான். அங்கே மச்சாள் வீட்டை போய் அப்படியே அதுலேருந்து அப்படியே வீட்டை வந்து ஒரு 7 மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பேன். 7 மணிக்கு போய் அப்படியே தேத்தண்ணி வச்சு அவள் பல்லுக்கு வரைய இப்போ சோறு சாப்பிடலான்ட்டு மனசு வாங்கியிருந்தா. தேத்தண்ணி வச்சு துவச்சி சாப்பிட்டு ஒரு 7:30க்கு படுத்துருப்பா. 7:30க்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நாரி வறுத்ததுக்கு புதுசாக வாங்க போகிறோன்னா அம்மாவிட்ட வந்தோம். 8 மணி இருக்குங்க. 8 மணி இருக்கு. வந்து வாங்கிட்டு படுத்தவா தான். வாங்கி போட்டுட்டு குளிசை போட்டுட்டு படுத்தவா தான். அதுக்கு பிறகு நான் ஒரு 9:30 போல் நித்திர வந்துட்டு நாளைஇந்த கையெல்லாம் படுத்துருந்தேன். அப்படி கையில் படுத்துருந்த ஒரு 11 மணி போல் நான் எழுப்பி பார்த்தேன்னா அப்போ ஆளை காணையில் ஒரு 29 வந்து நான் ஒரு 3 மணி அளவில் சொல்லியிருப்பேன். அது வந்தது 4 மணி 4:30 இருக்குது வந்தது. வந்து இப்படியோ வீடுகள் எல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவையால் வீடு வளவெல்லாம் சுற்றி பார்த்தவையால் பார்த்துட்டு வெளியில் இதெல்லாம் பார்க்கல. வெளியில் அந்த ஒழுங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும் வந்து என்ன கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டவை இப்படி அவாவுக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டது. நான் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் அப்படி சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அப்படி அவள் அப்படி போக மாட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வந்தேன். பிறகு ஒரு விடிய ஒரு 7 மணி போல் கூப்பிட்டு அவன் அந்த ஃபோனை வாங்கணும் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தவிய. பிறகு பின்னேரம் அளவில் மத்தியான அளவில் பொலிசு வந்து திருப்பி மாமி வீட்டை எடுத்தது வாக்குமூலம். அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்ட நீங்களோ நீங்களோன்னு கேட்டது. இல்லை 4-5 நாளாக எதுவுமே இல்லை. சண்டை வர்றது குடும்பத்தில் சண்டை வரன்னு அது நாங்கள் அப்படி தன்ற அளவுக்கு இல்லை. அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை. இது வரைக்கும் போகலை அப்படின்னு சொன்னான். சொல்லி போட்டு பிறகு பின்னேரம் மோப்பநாய் கொண்டு வர மாதிரி இஎஸ் அறிவிச்சவா. மோப்பநாய் பொலிசுக்கு அறிவிச்சவா
மோப்பநாயை ஒருக்கா கொண்டு வந்து பார்க்க முடியும். மோப்பநாயை கொண்டு வந்து ஒரு பின்னரம் 6 மணி 5 மணி 5:30 இருக்கும், 5:30 அப்படியே வந்தது. வந்து செக் பண்ணி அவன் அந்த உடுப்பு கொண்டு கொடுத்து செக் பண்ணி இங்கே வீடு வரைக்கும் வந்தவன். மாமியின் வீடு வரைக்கும் வந்தவன். எங்களை விட அங்கே இருக்கு. மாமியின் வீடு வரைக்கும் வந்து இந்த வாசலை நின்றுட்டு அப்படியோ இந்த பக்கம் பள்ளிக்கு ஸ்கூல் நாகர்கோவில் ஸ்கூல் பக்கமாக போயிருக்கான். மத்தியானம் இப்போ பொலிசு என்ன கூப்பிட்டது என்னென்னா அவன் ஃபோன் செக் பண்ணணும்னு கூப்பிட்டு இப்போ அவங்க ஃபோனை வாங்கிட்டாங்க. என்னென்னா செக் பண்ணி போட்டு தான் எனக்கு தருவோம்ட்டு. அது எப்போ தருவோம்னு சொல்லல, செக் பண்ணி பார்த்துட்டு தாங்கள் ஓமனை தான் ஃபோனை தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த மனுஷியை காண இல்லை. நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுக்கு அவருடைய ஒரு சந்தேகமும் இல்லை. பிள்ளையும் அப்படி போகிற ஆளும் இல்லை. பிள்ளை இப்போ வெளிக்கிட்டுது என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்கு பிள்ளை எங்கே இருந்தாலும் சண்டவை கொண்டு வந்து தரக்கூடியதாகவும் இந்த ஃபோனுகளுக்கு ஃபோன் பண்ணக்கூடியதாகவும் தாண்டி இருக்கிறோம் ஒரு